சரவணா ஸ்டோர் திருப்பரங்குன்றத்துக்கிட்ட உள்ள சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு வந்தோம். என் மைனுக்கு பிறந்த நாள், அதனால போயிட்டு வந்தோம். இது வந்து ராதிகா சேனல், யூடியூப் சேனல். பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். என் மைனுக்கு பிறந்த நாள், அவனுக்கு வந்து ஹாப்பி பர்த்டேக்கு ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் சாக்லேட்டு ஏதாவது டெய்ரி மில்க் ஏதாச்சும் கொடுப்பாங்க. நம்மளால வந்து கடல மிட்டாய் தினம் வாங்கிட்டு வருவான். தினம் ஒரு பையனுக்கு பிறந்த நாள் வந்துடும், அதனால் தினம் வாங்கிட்டு வந்துடுவான். நம்மளால் முடிஞ்சதே செய்வது. 2 குழந்தைங்களுக்குமே எனக்கு ஸ்கூல் லீவில் தான் வரும். இவனுக்கு ஒரு பையனுக்கு மட்டும்தான் ஆடி மாதம் வருது. 2 பையன் ஸ்கூல் லீவில் வருமா, அதனால் கொடுக்க முடியாது நம்மளால். சரி, இவனுக்கு ஒருத்தவனுக்காவது நம்ம வாங்கி கொடுப்போமேன்னு சொல்லி செட்டாக பென்சிலு, ஸ்கேலு, லப்பரு, ஸ்க்ரூ 4 ஜாமான் ஒரே பேக்கெட்டில் இருக்குது. அது வாங்கியிருக்கோம். ஒரு பீஸ் 13 ரூபா. 10 ரூபா 20 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, நம்ம செட்டாக இருக்குமே, எல்லா குழந்தைங்களும் ஒரு ஆனந்தத்தில் வாங்கிக்கிடுவாங்க. அவன் பிறந்த நாளுக்கு வாங்கினோடனே ஹாப்பி தான். அப்புறமேட்டு அழிச்சி கீழே போட்டு இது பண்ணிடுவாங்க. அது மணி என்ன நாள் பண்ணிட்டு போகுதுங்க. நம்மளுக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆசை நம்ம குழந்தைக்கு கொடுக்கட்டும். தினம் ஆனால் ஒரு பிள்ளைங்களுக்கு பிறந்தநாள் வந்துடுது. 31 குழந்தை இருக்குது அவங்க கிளாஸில். சரி, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு வந்திருக்கோம். அந்த பொருளை தான் பார்க்குறதுக்கு இப்போ வீடியோ எடுக்கிறோம். நம்ம என் மகனுக்கு வந்து பிறந்த நாள், அதனால வந்து அவனுக்கு ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்காக பென்சில், லப்பர், ஸ்கேல், பென்சில் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சுருக்கோம். சிகுனா பாக்கெட் நிறையா வாங்கி வச்சுருக்கோம். இப்படி ஆர்டர் அந்த மாதிரி ஆடுறதுக்கு அதை விளையாடுறது. அடுத்து வந்து அதுதான் நிறைய வாங்கி வச்சுருக்கோம். 35 குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது போக அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஏரியாக்குள்ளே இருக்கான், ஒருத்தவன் அவனுக்கு கொடுக்கணுமா சொல்லி வச்சுருக்கான். ஒரு கலர், ஒன்று ஒரு கலர். இது வந்து 7 வயசு பிறந்தநாள் அவனுக்கு. 7 என்னால் சரியாக வைக்க முடியலை. 7 வயசு பிறந்தநாள். இந்த பொருளெல்லாம் வந்து இது ஃபேன்சி ஐட்டம். உள்ள பொருள் கடைக்கு போனால் எப்போவுமே ஏதாச்சும் ஒன்று வாங்காமல் வரமாட்டோம்ல. சீப்பு, குட்டி சீப்பு, இந்த ஒரு சீப்பு, வளையல் டேக்கோடு இருக்குது வளையல், அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். சீப்பு, நட்ராஜ் பென்சில் வாங்கியிருக்கோம். ஓயாமல் தொலைச்சிட்டு வந்துடுறாங்க. நட்ராஜ் பென்சிலோட ஒரு ஸ்க்ரூ இருக்குது, ஒரு லப்பர் ஒன்று. அது செட்டாக வர்றதுனால நட்ராஜ் பென்சில் பாக்ஸ். கம்மு, ஓயாமல் நம்ம போய் கம்மை வெளியே வாங்கிட்டு வர முடியாத ஒரு கம்மு டப்பா. அது வந்து 36 ரூபா ஒரு பொட்டு. இது ஒரு வளையல். ஒரு வளையல் ஒரு குழந்தைங்களுக்குன்னு சொல்லி ஒரு 4-5 வளையல் வாங்கிட்டு வந்தோம். இது நல்லாயிருக்கும். இந்த வளையலுமே நல்லாயிருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு, குட்டி பாப்பா, மொத்தம் 4 பேர்த்துக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, அக்கா மகளுக்கும், ஒரு என் குழந்தை மகளுக்கு, என் நாத்தனா மகளுக்கு, அவங்களுக்கு வாங்கினா இவங்களுக்கு எப்போவுமே வாங்குறது. ஒரு வளையல் நம்மளால் முடிஞ்சது.
4 வளையல் சொன்னேன்ல. என் மகளுக்கு ஒரு வளையல், இந்த ஒரு வளையல் கம்மி தான். அங்கே வந்து இது 9 ரூபா 80 பைசா. சரவணா ஸ்டோரில் கம்மியாக தான் இருக்கும். 9 ரூபா 80 பைசா. பில்லு இது என்னுடைய வளையல், நான் போட்டுக்கிறேன். அந்த செட்டில் உள்ள லப்பர், இந்த லப்பரை பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், வாழைப்பழம், புடலங்காவோ சுரக்காவோ ஏதோ ஒன்று மாதிரி. அடுத்து வந்து அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, என் மகளுக்கு ட்ரெஸ்ஸு, பேண்ட் ஒன்று, டாப் ஒன்று. என் மகளுக்கு அழகாக மடித்தாங்க அங்கே உள்ளவங்க. நம்மளுக்கெல்லாம் அப்படி மடிக்க வராது. இதுதான் மெயினாக வாங்க போயிருந்தது. வாங்கியாச்சு. 36 பீஸ் வாங்கினோம். 35 குழந்தைங்க இருப்பாங்க சொல்லி. அப்புறம் பக்கத்தில் ஒரு 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் 30 பிள்ளைங்க தான் இருப்பாங்க. நாங்கள் 35 வாங்கினது. அவங்க ஸ்கூலில் இருப்பாங்க. மிஸ்டே கேட்டதுக்கு 31 பிள்ளை தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷம். பக்கத்தில் 2 பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அவன் ஒரு ஆசையாக போய் கொடுக்கறதுக்கு ஜாலி தானே. கொடுக்கறதுன்னா ஒரு ஆசை இருக்கும். பிறநாள் அன்னைக்கு கொடுக்குறது, யாராவது பிள்ளைங்க வாங்குறது, அது ஒரு ஜாலியாக இருக்கும். என் பிறநாளுக்குலாம் நான் மிட்டாய் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். கேக்கெல்லாம் நான் வெட்டினது கிடையாது. மிட்டாய் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அந்த மாதிரி சந்தோஷம்தான் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம செய்யணும். அதுக்காக தான் செஞ்சது. அவங்க அப்பாட்ட கேட்டேன், வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சரிங்க. போன வருஷம் சாக்லேட் தான் கொடுத்தோம் நாங்கள். அதுவுமே பத்தாத சாக்லேட்டாக வாங்கி கொடுத்துட்டோம். மிஸ்ஸு சாயங்காலம் போய் வைக்கிறாங்க, 30 பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் 28 சாக்லேட் தான் கொடுத்தீங்க, 2 சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மிஸ் வஞ்சி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் ஒரு 7-8 சாக்லேட்டை போய் கையில் கொடுத்து மறுநாள் தான் கொடுத்தோம். அன்னைக்கு கொடுக்க முடியலை என் மகன். அது ஒரு கவலையாக இருந்துச்சு. அதனால் முன்னக்கூட்டியே கேட்டு வச்சு கொடுக்கணும்னு கொடுக்குறதுக்கு தான் முன்னாடியே வாங்குவோன்ட்டு ஒரு 3 நாளைக்கு முதலே வாங்கியாச்சு. என் மகனுக்கு வர வெள்ளிக்கிழமை பிறந்தநாள் 8/8. அவனுக்கு ஹாப்பி பர்த்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.